ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தர்ஷன் வசூஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனுக்காக சில பொருளெல்லாம் வாங்கியிருக்கிறேங்க. அதை தான் நம்ம இப்போது அன்பாக்சிங் பண்ணி பார்க்க போகிறோங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஸ்நாக்ஸு ட்ரே மாதிரி ஒன்று வாங்கியிருக்கிறேன். அப்படி இல்லைனாக்கா இது வந்து இந்த சமைக்கும் போது இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் போட்டு வைக்கிறதுக்கான பொருளாகவும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாங்க. இது மொத்தம் 5 வருதுங்க. கலர் வந்து பர்பிள்லேயும் இருக்குது, பிங்க்லேயும் இருக்குது. நான் வந்து பிங்க் வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறேன். இது ஹார்ட்டின் ஷேப்பில் இருக்குது, நல்லா அழகாகவும் இருக்குது, அதனால் வாங்கியிருக்கிறாங்க. இது குவாலிட்டியும் பரவாயில்ல, நல்லா தாங்க இருக்குது. ஓரளவுக்கு கொஞ்சம் பெருசாகவும் இருக்குது. நம்ம குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ்லாம் போட்டு கொடுத்தோம்னா சாப்பிட்றதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இந்த ப்ராடக்ட் வந்து ஷாப்ஸிலேருந்து வாங்கியிருக்கிறாங்க. அது வந்து நல்லாயிருக்கு. நம்ம வளைச்சி பார்த்தாலும் குவாலிட்டி வந்து நல்லா பெஸ்ட்டாக தான் கொடுத்துருக்குறாங்க. அதனால் இதை நான் வந்து இப்போ யூஸ் பண்ணுறதுக்காக நான் இதை வாங்கியிருக்கிறேன். மொத்தம் 5 வருதுங்க. இது நல்லா இருக்குது குவாலிட்டி. நீங்கள் தேவைப்படுறவங்க இது மாதிரி வாங்கிக்கலாங்க. அடுத்த ப்ராடக்ட் நம்ம என்னன்னாக்கா இந்த நட் கட்டர் தாங்க நான் வாங்கியிருக்கிறேன். இந்த நட்ஸ் எல்லாம் வந்து நல்லா துருவி கொடுக்கறதுக்காக இதை வாங்கியிருக்கிறேன். இந்த பாயசம், கேசரி இந்த மாதிரிலாம் ஸ்வீட் ஐட்டங்கள்லாம் செய்யும்போது நட்ஸு வந்து நம்ம கத்தியில் கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால் இந்த நட் கட்டரை வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. அதை நான் பார்த்துருக்குறேன். சரி நாமளும் வாங்கலான்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கிறேங்க. நல்லா இருக்குது. நான் துருவியும் பார்த்தேன், நல்லாவே இருக்குதுங்க. இது அடுத்தது நம்ம வேறு பொருள் ஒன்று வாங்கியிருக்கிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஸ்பைஸ் பாக்ஸு. இந்த ஸ்பைஸ் பாக்ஸ் வந்து 4 பார்ட்டிஷனாக கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸு, நட்ஸு இதெல்லாம் வந்து தனித்தனியாக வந்து ஒரு பார்ட்டில் போட்டு வச்சுக்கலாம். நம்ம ஒரே டப்பாவில் மிக்ஸ் பண்ணி போடும்போது அது எடுக்கிறதுக்கு சிரமமாக இருக்குதுங்க. குழந்தைங்க வந்து டக்குன்னு எடுத்து சாப்பிட முடியல. அதனால் தனித்தனியாக போட்டு வச்சுக்கிட்டோம்னாக்கா நமக்கு தேவையான பொருளை நம்ம வந்து தனித்தனியாகவே எடுத்துக்கலாம். இதில் வந்து நம்ம மசாலா இன்க்ரீடியன்ட்ஸ் கூட போடலாங்க. அதாவது இந்த மராட்டி மொக்கு, ஸ்டார் அனன்ஸ், ஏலக்காய் அந்த மாதிரிலாம் இருக்குது பாருங்கள், அதுவும் போட்டு வச்சுக்கலாம். அப்படி இல்லைனாக்கா இந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸு இல்லை நட்ஸு இதெல்லாம் போட்டு வச்சுக்க இது நல்லா யூஸாக இருக்குங்க. இது ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீங்க. இது வந்து மீஷோவில் தான் நான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். பை 1 கெட் 1 ஃப்ரீன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. சரி இந்த கலரும் வந்து நல்லா இருந்துச்சுங்களா காம்பினேஷனு. ஸோ அதனால் நான் இதை வாங்கியிருக்கிறேங்க. இது நல்லாவே இருக்குது. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது இந்த ஸ்டாண்டு தாங்க, கார்னர் ஸ்டாண்டு. இது வந்து நான் வீட்டுக்கு டப்பாலாம் போட்டிருக்கேங்க. இந்த பீங்கான்லாம் வாங்கினேன் பாருங்கள், அதெல்லாம் வைக்கிறதுக்காக இந்த சில்வர் ஸ்டாண்ட் ஒன்று வாங்கியிருக்கிறேன். இதுவும் மீஷோவில் தாங்க நான் ஆர்டர் போட்டேன். குவாலிட்டி வைஸ் இது நல்லா தான் இருக்குது. பட் வந்து இந்த சைடுக்கு வந்து அடியில் கொஞ்சம் பெண்டாக இருக்குதுங்க. அது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி அதுக்கு மேலே வந்து பாட்டில் ஏதாவது வச்சு அந்த வெயிட்டு போட்டோம்னாக்கா கொஞ்சம் கீழே அமுறும் அப்படின்னு சொல்கிறதுனால ரிட்டன் போடலைங்க. சரி நாமளே வச்சு யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு வச்சுருக்கிறேன். ஏன்னா குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. பட் ஆனால் கொஞ்சம் பெண்ட் மட்டும் வந்திருக்குது. சரி பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோன்னு சொல்லிட்டு இதே யூஸ் பண்ணுறேன். இதுக்கு வந்து இது கொடுத்துருக்குறாங்க பாருங்கள், இந்த புஷ். இது வந்து ஒரு 4 பக்கத்துக்கு 4 கொடுத்துருக்குறாங்க. அது போக 2 எக்ஸ்ட்ராவும் கொடுத்துருக்குறாங்க. நம்ம ஏதாவது ஒன்று தொலைஞ்சிருச்சுனாவோ சில செட் ஆகலைனாவோ என்ன பண்ணுறதுன்றதுனால அவங்க வந்து 6ஆக கொடுத்துருக்குறாங்க. அது கொஞ்சம் நல்லா இருக்குது. மற்றபடி இந்த குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லா தான் இருக்குது. கொடுக்கலாம், ஓரளவுக்கு பரவாயில்ல. கீழே பொருளெல்லாம் வைக்கிறத விட இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு ஸ்டாண்ட் இருந்து வச்சோம்னாக்கா இடம் வந்து அடையாமல் இருக்கும். நமக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் சேவிங் கிடைக்கும் பாருங்கள். அதனால தான் இதை வாங்கினேன். இந்த இடம் மட்டும் பெண்டாக இருக்குது, அது மட்டும்தாங்க இதில் மைனஸ் பாயிண்ட்டு. மற்றதெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. தேவைப்படுறவங்க இந்த மாதிரி வாங்கி நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. இது ஒரு நல்ல பொருள் தான். இந்த மாதிரி தாங்க கடைசியில் நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கிறேன் கிச்சனில். ஓகேங்க.